50 தொகுதிகளுக்கு கூட வேட்பாளர் இல்லாத நிலைமை இருக்கு தாவேகாவுக்கா? தாவேகாவுக்கு. சார் நாங்க தான் ஆட்சியை பிடிப்போங்கிறாங்க. ஆமா. 50 தொகுதிக்கு கூட வேட்பாளர் இல்லைன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு நீங்க சொன்னப்போ நானே கேட்டிருக்கேன். தனியாக ஒரு கட்சி நின்று ஆட்சியை பிடிக்க முடியுமா தமிழ்நாட்டுல? இந்த சூழல்ல முடியாது சார். எந்த சூழ்நிலையும் முடியாது. ஆனா விஜய்ங்கிற ஒரு மாஸ் பவர் சார், மாஸ் ஹீரோ மாஸ் சார். பவரோட சேர்ந்து மற்ற விஷயங்களும் இருக்கணும். நீங்க மாஸ் பவர்னா இங்க சிவானந்த சாலை ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாரு. ஏன்னா இவருக்கு டிக்கெட் எடுக்க அந்த கூட்டம் வருமே, அந்த கூட்டம் தான் அங்கே வந்துச்சு. 10 லட்சம் பேர் ரசிகர்கள், இது தொண்டர்கள் இருக்காங்க. நாங்கள் வந்து குமிஞ்சிருக்கணும்ல. இப்போ இவங்களாம் பேசுறாங்கல்ல, இங்கே வந்துட்டாருன்னா திமுக பிளாக் பண்ணிட்டாங்க சார். ஆமா, வர முடியாத அளவுக்கு வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. திமுக பிளாக் பண்ணிட்டாங்க. விஜய் கட்சியை மட்டும் பிளாக் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி போராட்டத்துக்குலாம் திமுகவால் பிளாக் பண்ண முடியல. இல்லாட்டி திமுக பிளாக் பண்ணாமல் இருக்கிறாங்க. எழுச்சின்னு வந்துடுச்சு வச்சுங்க. ஒரு 50,000 பேர் திரண்டு வர்றாங்கன்னா எடப்பாடியார் கூட்டத்துக்கு வந்து திமுக எந்த ஒரு பிளாக்கும் பண்றது இல்லையா? அதை தான் கேட்குறேன். பெரிய கூட்டம் வருது. அதை தாங்க கேட்குறேன். இப்போ விஜய்க்கு பிளாக் பண்ணுறாங்கன்னா எடப்பாடிக்கு பண்ணணும்ல. இன்னும் இவங்களுக்கு நிம்மதியை கெடுக்கிறது அந்த கூட்டம் தான். திடீர் எழுச்சி. அப்போ அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு பெரிய பிரச்சனையாக இது மாறிட்டு இருக்குது. அவர் பேசுறது கேட்குறதெல்லாம். அப்போ அதுக்கும் பிளாக் பண்ணணும்ல. அதனால் அதெல்லாம் கிடையாது. இவர்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணல. ஆர்கனைஸ் பண்ணதில் ஃபெயிலியரு எல்லா இதையும் மறைக்கிறதுக்கு போலீஸு தடுத்துட்டாங்க.